சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாமலே இருக்கு இல்லையா? அந்த சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தா நம்ம எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கணும்? எக்ஸ்டர்னல் தெரபிஸ், அதாவது வெளிப்பிரயோகமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்க போறோம். முக்கியமான இந்த ஒரு மெடிசனை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பொழுதுமே உங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். அது எந்த மெடிசன் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் வீடியோவா கொடுக்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல வருஷமா நம்ம சிறுநீரக நோயாளிகளுக்கு நல்ல முறையில் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த பதிவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து 13 வருடங்களுக்கும் மேலாக இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே சிம்டம்ஸ் இதுதான் அப்படின்றது தெரியும். பல வருஷமாக எனக்கு இந்த கிட்னி பிரச்சனை இருக்குங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் என்னென்னா எனக்கு தெரியவே தெரியாது. டெய்லியுமே நம்ம பார்க்கக்கூடிய பேஷண்ட்டில் பாதி பேர் என்னென்னா, மேடம் நான் லாஸ்ட் மந்த் டெஸ்ட் எடுத்தேன், இப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும், எடுத்தோடனே 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் எடுத்துட்டு டைரெக்டாக நான் உங்களை தான் பார்க்க வரேன் அப்படின்னு. ஸோ அப்போது எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியாமல் சைலண்ட்டாக நமக்கு இந்த கிட்னி இஷ்யூஸ் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு வந்துட்டுருக்குங்க. இந்த கிட்னி இஷ்யூஸ் இருக்குனாவே நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எதனால் இப்போது நிறைய பேருக்கு வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த கிட்னி ப்ராப்ளம் ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிட்னியோட பேசிக்காக அந்த யூனிட், அந்த டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறது தான் பேரன்கைமல் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். இது டேமேஜ் ஆக கிட்னி சுருக்கம் ஏற்படுறது. இது டேமேஜ் ஆகிறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், ஸோ நேரோயிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் சுருக்கம் ஏற்பட்டுருது. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு செடி நீங்கள் வைக்கிறீங்க, செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, அப்போது அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொடுக்குறீங்க. ஸோ தண்ணி விடுறீங்க, சில விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அது ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஸோ மண்ணோடு கலந்து போடுறோமோ எல்லாமே போட்டு தண்ணி விடுறோம். அது ரூட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு ரூட்டில் அப்சார்ப்ஷனே இல்லாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்லும் போது டைரெக்டாக என்ன ஆகும், செடி மொத்தமுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஸோ உயிர் இழக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த பிளட் போகக்கூடிய பிளட் வெசல்ஸில் நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா எதனால், ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிஸ், இந்த 2 விஷயமுமே சிறுநீரகங்களை டைரெக்டாக பாதிக்குது. ஸோ உங்களுக்கு 5 வருடங்களுக்கு மேலாக சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இது உங்களுக்கு அதிகமாக நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதிப்பு ஏற்படுத்துறதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்தந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய சிறுநீரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். ஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோங்க, திடீர்னு ஒரு வாந்தி வர மாதிரி இருக்குது, குமட்டல் வருது அப்படின்னா கவனமாக இருங்க. இல்லை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதுவும் நைட்டில், ஸ்பெஷலாக நைட்டில் நான் அடிக்கடி யூரின் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. யூரின் போகும்போது ஒரு வகையான எரிச்சல், சரிங்களா? ஸோ யூரின் நீங்கள் போகும்பொழுது ஒரு வகையான எரிச்சல் ஏற்படுறது, நுரையா போகிறது. ஆண்கள் நிறைய பேருக்கு யூரின் போகக்கூடிய இடத்துல ஆணுறுப்போட நுனி பகுதியில் டிப் ஆஃப் தி பெர்னிஸில் ஒரு மாதிரி வெண்மை நிறத்தில் படிகிறது, வெடிப்புகள் இருக்கிறது, சில நேரம் சிவந்து போய் ரத்தம் கசிகிற மாதிரி டாட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கவனமாக இருந்துக்கோங்க. அடிவயிற்று பகுதியில் அதிக வலி இருந்தாலும், முதுகு பக்கம் வலி இருந்தாலும், இதெல்லாம் சிறுநீரக பாதிப்பினோட சிம்டம்ஸாக இருக்கலாம். கால் பாதத்தில் உங்களுக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா, ஸோ கால் பாதத்தில் மேல் பகுதி, சரிங்களா, மேல் பகுதியில் அதிகமான ஒரு வீக்கம் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் கால் பாதத்தில் மேல் பக்கம் அதிகமான ஒரு வீக்கம் தெரியுது அப்படின்னா அதுவுமே நமக்கு சில விஷயங்கள் இருக்குது. கிட்னி ப்ராப்ளமே இல்லை அப்படின்னாலும் நமக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, ஆனால் கால் பாதம் வீக்கம் இருக்கே அப்படின்னு ஒரு சிலர் வரீங்க.
என்னன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு முதல் அறிகுறியாக இது இருக்கும். மற்றபடி உங்களுக்கு செல்லைட்டிஸ் கண்டிஷனோ, டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்குது அப்படின்னாலோ, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குனாலும் காலில் இந்த மாதிரி வீக்கம் இருக்கலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ். இது ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம சிறுநீரக பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியும். ஒருவேளை உங்களுக்கு வீக்கம் இருக்குது, நீங்கள் சிறுநீரக பாதிப்பிலே இருக்கிறீங்க, சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சைகள் சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு இந்த மருந்துகள் எடுக்க ஒரு மாதிரி இருக்குது, அப்போ இந்த வீக்கம் குறையிறதுக்கு சிறுநீரகம் கொஞ்சமாவது திரும்ப ரிவர்சபிளாக வர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது கால் பாதத்துக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒற்றடம் கொடுக்கலாம். இப்போ ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 50லேருந்து 60 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா நசுக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அந்த தண்ணீரில் போட்டுருங்க. இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு திக்காக இருக்கக்கூடிய ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ காட்டன் கிளாத் எடுத்துட்டு அதை நினச்சி கால்களில் ஒற்றடம் கொடுக்கணும், முதுகு பகுதியில் நீங்கள் ஒற்றடம் கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க இந்த இஞ்சி ஒற்றடம் கொடுக்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடி தினம்தோறுமே நம்ம என்ன பண்ணலான்னா மஞ்சள், ஸோ மஞ்சளை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுறீங்கன்னா படிகார பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 இல்லை 3 சிட்டிகை அளவு மஞ்சளில் போட்டுடணும். ஸோ மஞ்சள் 1 ஸ்பூன் அப்படின்னா படிகாரம் பவுடர் நல்ல பவுடர் பண்ணிவிட்டு 2 இல்லை 3 சிட்டிகை போடணும். இல்லைன்னா படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த தண்ணீரை ஒரு 20 ml அளவுக்கு இதில் விட்டுட்டு பேஸ்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முதுகு பகுதியில் கால் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்து நீங்கள் குடியல் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க, வீக்கம் நமக்கு குறையும். இது நமக்கு எக்ஸ்டர்னலாக செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இன்டர்னல் மெடிசன் தாங்க எடுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து க்யூர் ஆகிற சமயத்தில் நிறைய பேர் ஓகே எனக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னு அவங்களாவே டிசைட் பண்ணி மெடிசன் விட்டுருவாங்க. 2 monthsலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து கிரியேட்டின் லெவல் அவங்களுக்கு நார்மல் கொண்டு வந்துடுவோம். சரிங்க க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டயட் ஃபாலோ பண்ணாமல் சப்போர்ட்டிவ் நீங்கள் க்யூர் ஆன பிறகு அதுக்கப்புறமும் ஒரு 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு சப்போர்ட்டிவ் மெடிசன் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அது எடுத்தால் மட்டும்தான் திரும்ப உங்களுடைய லைஃப் டைமில் இந்த கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நீங்களே டிசைட் பண்ணிட்டு ஓகேங்க இது நார்மலுக்கு தான் வந்துடுச்சுன்னு மெடிசன் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸும் கரெக்டாக எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய செகண்ட் சைக்கிள் ஆஃப் டயட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிட்னி இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெடிசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த பதிவில் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க என்னென்ன அறிகுறிகள், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. சிறுநீரகம் தொடர்பான இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.